மக்கள் ஆதரவுல தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. 106 இடங்கள் இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் ஒரு இடம் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க களத்துக்கு அது ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒரு குட்டி நம்பர்ஸ். களத்துக்கு பார்க்கும்போது களத்துல எங்கேயுமே அவங்க இல்ல. அமைதி புரட்சி நடந்திருக்கா, விசில் புரட்சி நடந்திருக்காப்பா விஜய் சொல்ற மாதிரி? இன்ஸ்டாகிராம் புரட்சி நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓட்டு போட முடியாதுல்ல. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை வந்து விலைக்கு வாங்கினாங்க. நீங்க யூடியூப்ல கத்துன்னு கத்துறீங்க, உங்களை பார்த்து ஓட்டு போடாதவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. இது சரியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க வந்து சரியோ தப்போ மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அத நம்ம வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், அவர் தான் சிஎம். 5 வருஷம் அவருடைய ஆட்சிங்கிறத நம்ம வாழ்ந்தாகணும். உங்களுடைய கணிப்புகள் எல்லாமே பொய்யா இருக்குன்னு இப்ப நினைச்சுக்கிறீங்க. நீங்க வந்து தோற்று போனதுனாலே வந்து நல்ல கண்ணு வந்து கெட்டவர்னு சொன்ன நம்ம வேற ஒரு வேலையில வாழ்ந்துட்டு போகணும் இப்ப தோணுது. டிவிகே காரங்க எல்லாம் சொன்னது சரியா இருந்திருக்கு, நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்திருக்கு. நம்ம தான் வேற ஒரு உலகம், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சூர்யா ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் இருப்பாங்க. உங்க வீட்லயே வந்து சூப்பர் ஸ்டார் ஓட்டு இருக்குமே அவங்க போடுவாங்களா, கமல்ஹாசன் ஓட்டு இருக்குமே போடுவாங்க, எல்லாரும் போட்டுருக்காங்க. வாக்குகளுக்கு பிரச்சனையே இல்ல. விஜய் அவர்கள் வருகையால நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்படாது, ஒரு ஓட்டு கூட போவாது அப்படின்னு யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களை மாதிரி எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கோம்னு பாருங்க. எங்களுடைய மாநாட்டு கூட்டத்தை பாருங்க, நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தை பாருங்க. நீங்க 3% கூட இல்ல. எரிச்சல் ஆகுதுங்க. எத்தனை பேரோட கனவு, எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட உணர்வு எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு உட்காந்துக்கிட்டு